உங்களுக்கு 1000 சாம்பிள் ஒரு கன்சைன்மெண்ட்டுக்குள்ளே போட்டு அனுப்புனீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு 3 ரூபா தான் செலவாகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்கேல் இருந்தால் செலவு குறையும், செலவு குறைஞ்சா லாபம் அதிகம், லாபத்தை குறைச்சிங்கன்னா மக்களுக்கு குறைவான விலையில் சேவை செய்ய முடியும், மக்களுக்கு உண்டான ப்ரைஸை குறைச்சிங்கன்னா ஸ்கேல் ஏறும். இது ஒரு வட்டம், சைக்கிள். இதில் பாசிட்டிவ் சைக்கிளும் இருக்குது, நெகட்டிவ் சைக்கிளும் இருக்குது. ஐயோ எங்கிட்ட அத்தனை வால்யூம் இல்லை, அதனால் நான் ஏர் கார்கோவில் அனுப்ப மாட்டேன், நான் கொரியர் தான் அனுப்புவேன்னு அனுப்புனீங்கன்னா கொரியர்காரன் சீப்பாக கொண்டுட்டு வந்து கொடுப்பான். பட் அவன் ஒரு நாள் லேட்டாக கொடுப்பான். ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ இருந்ததுன்னா அவன் கடை மூடிடுவான். அந்த சாம்பிள் அதுக்கு அடுத்த நாள் தான் டெலிவரி ஆகும். இது உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் தரத்தை குறைக்கிறீர்கள். தரம் என்பது நல்ல குவாலிட்டி ரிப்போர்ட் மட்டும் கிடையாது. இன்றைக்கி கிடைக்க வேண்டிய ரிப்போர்ட்டு 3 நாள் கழித்து கிடைச்சா அது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கேல் தான் எல்லாத்துக்கும் நிவாரணி. பர்ச்சேஸ் ஆகட்டும்,